ஹாய் நான் ஷாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? அதாவது இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு சின்ன வேலையை ஒரு டெக்னீஷியன் கரெக்டாக பார்க்காம விட்டதுனால அது கஸ்டமருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ. என்ன அப்படின்னா, அந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்க சொல்லி ஷோரூமில் கொண்டு போய் கஸ்டமர் கொடுத்துருக்காரு. அவங்க சரியாக பார்க்காததுனால அந்த வண்டியில் எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ. இது என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மெட்டல் பீஸு. இது வந்து கியர் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா, நம்ம கியர் போடுறோம் அப்படின்னா இந்த கியர் பெடல் வந்து கீழே நின்றுக்கும், மேலே வராது. இந்த ஸ்ப்ரிங்கு கட்டாச்சுன்னு சொல்லி ஷோரூமில் கொண்டு போய் கஸ்டமர் விட்டுருக்காங்க மாற்ற சொல்லி. அவங்களும் மாற்றிருக்காங்க. அது எவ்வளவு சூப்பராக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்ப்ரிங் எதில் வரும் அப்படின்னா, இதுதான் கியர் ஷாஃப்ட்டு. இந்த கியர் ஷாஃப்ட்டுக்கு பின்னாடி இந்த தெரியுதா, 2 கிளாம்பு மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி, இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆயிருக்கு. இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம மாற்றணும் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா கிராங்க் ஷாஃப்ட்டு. இந்த கிராங்க் ஷாஃப்ட் நட்டை நம்ம லூஸ் பண்ணி டைமிங் செயினை லூஸ் பண்ணால் தான் அந்த பல்லு வெளியே வரும். இதுக்கப்புறம் கிளச்சையும் லூஸ் பண்ணி கிளச் பெல்லை வெளியே எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த ஷாஃப்ட்டை நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்படி எல்லாத்தையுமே கலட்டினா தான் நம்ம மாட்ட முடியும். இவங்களும் கலட்டி மாட்டியிருக்காங்க. ஆனால் எப்படி மாட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு தெரியுதா, இந்த கிராங்க் நட்டுக்கு பின்னாடி ஒரு வாசர் வரும். அந்த வாசரும் போடலை. இந்த வண்டியில் நாய்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மரம் தெரியுதுங்களா, கிராங்க் ஷாஃப்ட்டில் வர த்ரெட்டு, இந்த நட்டு உட்கார்ற த்ரெட்டு, இதையே பார்த்தீங்க அப்படின்னா மாட்ட தெரியாமல் மாட்டி சோழியை முடிச்சிட்டாங்க. இந்த கண்டிஷனில் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் நாய்ஸ் வர்றதுக்கு காரணம் இவங்க மாட்ட தெரியாமல் மாட்டி இந்த த்ரெட்டை சோழி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த டைமிங் செயின் பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சரியாக லாக் ஆக மாட்டேங்குது, ஷேக் ஆகுது. இந்த ஷேக்னால தான் அந்த வண்டியில் எவ்வளோ பெரிய நாய்ஸு. இப்போ இதை மாட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு வந்து 9000 செலவாயிரும். ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட்டே 4000 வந்துடும். பேக்கிங் கிட்டு, ஹெட் பேக்கிங், சிலிண்டர் பேக்கிங், அது போக கூலண்ட் ஆயில் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும், ப்ளஸ் லேபர் இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 9000 பக்கம் வந்துடும். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஒரு ₹30 ஸ்ப்ரிங்கை ஒழுங்காக மாற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த 9000 கஸ்டமருக்கு இன்றைக்கி செலவு வந்திருக்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த பையன் திருச்செந்தூர்லேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு வந்தால் அகைன் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாதுன்னு டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் வருங்க. 90 கிலோமீட்டர் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். பாவம் அந்த பையன்.